பாஜகவின் நயனா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். அது டார்கெட் பண்ணப்பட்டதா நீங்க ஏற்கனவே ஒரு தகவல் சொன்னீங்க. இல்ல, முழுக்க அது டார்கெட் பண்ணப்பட்டது. இது அரசியல் சூழ்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கே தெரியும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வேல்முருகன்ட்ட, தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எத்தனை கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க? எத்தனை கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க? அது கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு மேல போகுது. எவ்வளோ? வேல்முருகன் சொல்றாரு. தம்பி, உங்க பேர் என்ன பேரு? சுரேஷ். என்ன டிவி? புதிய தலைமுறை. திருப்பி என்ன அதிகமா காட்டக்கூடிய புதிய தலைமுறை டிவி. 200 கோடி ரூபாய்க்கு மேல பிடிச்சிருக்காருன்னு சுரேஷே சொல்றாரு. ஆனா 4 கோடி ரூபாய் யாரோ எங்கேயோ அதுக்கு என் பேரை சேர்த்து நீங்களும் பத்திரிகையில காட்டிக்கிட்டே இருக்கீங்க. 200 கோடி ரூபாய் மேல பறிமுதல் பண்ணியிருக்காங்க. நிறைய வியாபாரிகள் தொழிலுக்கு வச்சிருந்ததை எல்லாமே பிடிச்சிருக்காங்க. அது தேர்தல் கமிஷன், அது வேற. ஆனா ஏன் இப்படி இந்த 4 கோடி ரூபாய்க்கு மட்டும் நீங்க இவ்வளவு தூரம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் ஏன் பணமும் இல்லை. நான் ஏற்கனவே அன்னைக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்திலே நான் சொல்லிட்டேன், இந்த பணத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. என்ன இது பண்ணாங்க, திருப்பி நீங்க அதை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த பிடிபட்ட அந்த 3 நபர்கள் இது தேர்தல் செலவுக்கு தான் கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்ததா காவல்துறை ஒரு தகவல் சொன்னது. வேல்முருகனே எனக்கு வேண்டிய ஆளு. நீங்க என்ன பத்தி ஏதாவது சொன்னீங்க வச்சுங்களேன். நீங்க நான் ஊர் திருநெல்வேலியில் இருக்கேன், நான் மெட்ராஸ்ல இருக்கேன். நீங்க நான் நயினார் நாகேந்திரனுக்கு ரூபா கொண்டு போனேன்னு வேல்முருகன் சொன்னார்னு வச்சுங்களேன், அது நான் பொறுப்பேற்க முடியாதுல்ல. திட்டமிட்டு இது சொல்லியிருக்காங்க. அது நீங்களே புரிஞ்சுக்கிட்டா சரிதான். 3 பேருமே உங்களுக்கு தெரிஞ்ச அறிமுகமான நபர்கள் சொல்றாங்க. அந்த 3 பேர் இல்ல, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க நிறைய பேர். நான் நிறைய திருப்பி சொல்லியிருக்கேன். நீங்க திருப்பி அதே கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் தமிழ்ல தான் சொல்றேன். நான் ஏன் டார்கெட் பண்றாங்க? அதான் நானே உங்கள்கிட்ட கேட்கேன். 100-200 கோடி ரூபாய்க்கு மேல பிடிச்சிருக்காங்கன்னு நீங்களே சொல்றீங்க. பட் என்ன 4 கோடி ரூபாய் யாரோ எங்கேயோ பறி கொடுத்ததுக்கு அதுக்கு என்கிட்ட திருப்பி கேட்காரு. நீங்களே திருப்பி அந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கு. 4 கோடியா இருந்தாலும் வாக்காளருக்கு பணம் கொடுக்க கொண்டு செல்லப்பட்டதாக அந்த பணத்துக்கும் எனக்கு சம்பந்தம் தானே சொன்னேன். தமிழ்ல தானே சொன்னேன். இப்ப உங்களுக்கு சுரேஷுக்கு புரியலையான்னு தெரியல. இல்ல, தொடர்ச்சியா இப்ப உயர்நீதிமன்றத்தில் கூட ஒரு வழக்கெல்லாம் போட்டாங்க. ஏன் திருநெல்வேலி மட்டும் டார்கெட் பண்றாங்க? அது எனக்கு தெரியல சார். நீங்க தான் கேட்கணும். கேட்டு ஏதாவது சொன்னீங்கன்னா. கட்சி சார்பா திரு நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு அனுகூலம் கொல்லப்பட்டவர்கள் அதுக்காக எதுவும் உங்களை மாற்ற வைக்கிற மாதிரி இல்ல. அது எனக்கு அதை பத்தி தெரியல. எனக்கு இந்த கேசியும் ஜோசியம்லாம் தெரியல. நான் பத்திரிகை